தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்களில் ஸ்டியரிங் தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றத்தால் விபத்து ஏற்படும் ஆபத்து இருப்பதாக அதன் ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஆய்வு நடத்துமாறு 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இந்த ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவையை GVK என்ற தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வருகின்றது. ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த நிறுவனம் புதிய ஆம்புலன்ஸ் வாகனங்களை வழங்கியது. அதில் பவர் ஸ்டியரிங் பொருத்தப்பட்டு வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் இருந்த பவர் ஸ்டியரிங் சாதனத்தை நீக்கிவிட்டு சாதாரண ஸ்டியரிங் பொருத்தப்பட்டுள்ளதாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். பவர் ஸ்டியரிங் இருக்கிறதுல கழட்டிட்டு ஆர்டினரி ஸ்டியரிங் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஆர்டினரி ஸ்டியரிங் ஃபிட் பண்ணும்போது பவர் ஸ்டியரிங் கட்டையை மேலே அந்த கட்டையை அப்படியே வச்சுட்டு ஸ்டியரிங் பாக்ஸ் மட்டும் கழட்டிட்டாங்க. அதை கழட்டினதுனால அந்த பவர் ஸ்டியரிங் பார்த்திங்கன்னா நார்மலாக வளைக்கலாம், சின்ன கட்டையாக இருந்தாலும் நல்லா வளைக்கலாம். ஆனால் ஆர்டினரி ஸ்டியரிங் கட்டை பெருசாக இருந்தால் தான் வளைக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிறது பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்டினரி ஸ்டியரிங் பாக்ஸ், கட்டை பவர் ஸ்டியரிங் கட்டை. அப்படிங்கும்போது நம்ம ஒரு டர்னிங் போய் வளைக்கும் போது சடன் கை உள்ளார மாட்டிச்சுன்னா கை திருப்பி விட்டுருது. அதனால் விபத்து நிறைய ஏற்படுது. கடந்த 2ஆம் தேதி மேச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் வாகன விபத்தில் சிக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். அதேபோன்று தஞ்சை, திருவாரூர் ஆகிய பகுதிகளிலும் ஏற்பட்ட விபத்துகளுக்கும் ஸ்டியரிங் குளறுபடிகளே காரணம் என்கின்றனர் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள். விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் GVK நிறுவனத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொள்ளையடிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் கொள்ளையடித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆம்புலன்ஸை இயக்குறவங்க பார்த்திங்கன்னா பவர் ஸ்டியரிங்கை இயக்குற அந்த ஸ்டியரிங்கில் ஆர்டினரி ஸ்டியரிங்கை திருப்புற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பும்போது அந்த சின்ன குறுகலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டியரிங்க்கு உள்ளே கை மாட்டிக்கிட்டு எவ்வளவோ பெரிய இன்னல்களுக்கெல்லாம் அந்த டிரைவருங்க ஆளாகிறாங்க. இந்த குற்றச்சாட்டை GVK நிறுவனத்தின் ஆம்புலன்ஸ் இயக்கம் மற்றும் பராமரிப்பு மேலாளர் செல்வகுமார் முழுமையாக மறுத்துவிட்டார். ஆம்புலன்ஸின் தயாரிப்பே அவ்வாறாக அமைந்திருப்பதாகவும் செல்வகுமார் தெரிவித்தார். 108 ஆம்புலன்ஸ் வாகனங்களில் பவர் ஸ்டியரிங் கருவிகளுக்கு பதிலாக சாதா ஸ்டியரிங்குகளுக்கு உரிதான கருவிகள் பொருத்தப்பட்டு அதில் மோசடிகள் நடந்திருப்பதாக 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சார்பில் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் கருத்தாக இருக்கின்றது. கீத நியூஸ் 7 தமிழ் ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் சேலம்.